Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல HTML உள்ள MCQs தான் பார்க்க போறோம். with explanation ஓட question and answer வந்து explanation ஓட பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, which of the following is not correct with reference to HTML? Option A, doc type refers to document type. Option B, doc type is not case sensitive. Option C, doc type is used only once at the start of the document. Option D, none of the above. இதுல first option பாத்தீங்கன்னா doc type வந்து document type தான் வந்து doc type னு கொடுப்போம். HTML ல பாத்தீங்கன்னா startingல doc type அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோட்ல, அதாவது ப்ரௌசர் வந்து இதை வந்து ஸ்டாண்டர்ட் மோட்ல வந்து ஃபைன் பண்ணும். அதுக்கு தான் வந்து doc type அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுப்போம். அது பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்லயும் கொடுக்கலாம், கேபிட்டல் லெட்டர்லயும் கொடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால இது வந்து நாட் கேஸ் சென்சிட்டிவ். செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். doc type is not case sensitive. ஸ்மால் லெட்டர்லயும் கொடுக்கலாம், கேபிட்டல் லெட்டர்லயும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், doc type is used only once at the start of the document. இந்த doc type அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுப்போம். HTML கோட் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லைன்ல doc type அப்படிங்கிறது கொடுப்போம். அதனால இது ஸ்டார்டிங் ஆஃப் த டாக்குமெண்ட்ல தான் வந்து யூஸ் பண்ணுவோங்கிறது அந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நன் ஆஃப் த அபவ் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஏன்னா கொஸ்டின்ல வந்து நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. அதனால இந்த மூணு ஆப்ஷனுமே கரெக்ட். ஏன்னா டாக்குமெண்ட் டைப்பை தான் டாக் டைப்னு சொல்லுவோம். அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது HTML-ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக் டைப்புங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல கோடிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இது டாக் டைப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் மோட்ல டாக் டைப் கொடுத்தோம்னா அந்த ப்ரௌசர் ஃபைன் பண்ணும்போது அது வந்து ஸ்டாண்டர்ட் மோட்ல வந்து ஃபைன் பண்ணும். அதான் வந்து டாக் டைப்னு கொடுக்கறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் த அபவ். Second question, in which year HTML was invented? Answer option D, 1993. Third question, easy another. HTML stands for Hypertext Markup Language. Answer option A. Fourth question, HTML tag are represented within. Answer option A. less than greater than symbol. சில கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியான கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா ஒரு சில சமயம் கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்கிறதாக எல்லா கொஸ்டினுமே நான் எடுத்திருக்கேன். சில ஈஸியான கொஸ்டினாக இருக்கும், கஷ்டமான கொஸ்டினாக இருக்கும். Fifth question, drag and drop features is supported in HTML5, HTML4, both HTML4 and 5. It is not supported at all. Answer option A, HTML5. HTML5 தான் வந்து drag and drop features வந்து support பண்ணும். HTML4 வந்து support பண்ணாது. Answer வந்து option A, HTML5. At the sixth question, what if one does not use the doc type in the starting of the HTML document? இதை வந்து first questionலயே பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா doc type அப்படின்னு சொல்லிட்டு நம்ம HTML ஃபர்ஸ்ட் லைன்ல யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. browser find the document type in quickie mode. Option B, browser finds a document in standard mode. Option C, browser stops working. Option D, browser crashes after showing the page. இதில் பார்த்தீங்கன்னா டாக் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் மோட்ல இருக்கும். அப்படி யூஸ் பண்ணலன்னா குயிக்கி மோட்ல இருக்கும். டாக்குமெண்ட் வந்து குயிக்கி மோட்ல வந்து ப்ரௌசர் வந்து ஃபைன் பண்ணும். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ப்ரௌசர் ஃபைன்ஸ் த டாக்குமெண்ட் இன் குயிக்கி மோடு. ஏன்னா டஸ் நாட் யூஸ் த டாக் டைப் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த HTML டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ யூஸ் பண்ணாத போது ப்ரௌசர் வந்து டாக்குமெண்ட்டை வந்து குயிக்கி மோட்ல தான் வந்து ஃபைன் பண்ணும். அப்படி யூஸ் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் மோட்ல வந்து ஃபைன் பண்ணும். Answer A, option A. Seventh question, which element is designed to wrap a single piece of information? Option A, time. Option B, nav. Option C, footer. Option D, header. இதில் பார்த்தீங்கன்னா டைம்ங்கிறது வந்து
டைம்ல தான் வந்து சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. டைம் டேக் ரேப்ப சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து டேட், மந்த், இயர் இது எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணுவோம் அந்த டைம் டேக்ல. ஆன்சர் ஆப்ஷன் ஏ டைம். Eighth question. The dash attribute sets the text direction as related to the lang attribute. Option A lang, option B sub, option C dir, option D ds. இதில் பார்த்தீங்கன்னா DIR தான் வந்து இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன் இஸ் ரிலேட்டட் டு த லாங்குவேஜ் லேங் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இந்த DIRல வந்து டைரக்டரி ஃபைல்ஸ் எல்லாமே இந்த DIRல தான் கொடுப்போம். இது வந்து HTML5ல வந்து இந்த DIR வந்து சப்போர்ட் பண்ணாது. HTML4ல தான் சப்போர்ட் பண்ணும். HTML5ல வந்து DIR வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி DIR. The DIR attribute sets the text direction as related to the lang attribute. டைரக்டரி ஃபைல் எல்லாமே இந்த DIRல தான் கொடுப்போம். ஆன்சர் ஆப்ஷன் சி DIR. அடுத்த 9th கொஸ்டின். To create HTML page you need option A web browser, option B text editor, option C both A and B, option D none of the above. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா both A and B. வெப் ப்ரௌசரும் வேணும், டெக்ஸ்ட் எடிட்டரும் வேணும். டெக்ஸ்ட் எடிட்டர் எதுக்குன்னா கோடு வந்து HTML கோடு ரைட் பண்ணுறதுக்கு வந்து டெக்ஸ்ட் எடிட்டரும், அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து வெப் ப்ரௌசர் வேணும். இப்போது HTML பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து வெப் ப்ரௌசரும் வேணும், டெக்ஸ்ட் எடிட்டரும் வேணும். டெக்ஸ்ட் எடிட்டரில் ரைட் பண்ணி ப்ரௌசரில் வந்து ரன் பண்ணுவோம். ஆப்ஷன் சி வந்து போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்ட் ஆன்சர். Tenth question. Who is known as the father of World Wide Web? Answer option D Tim Berners-Lee. 11th question. Choose the correct option. Option A. Elements in HTML describes the way of presenting the content in the browser. Option B. All elements must have at least one attribute associated with it. Option C. Both A and B. Option D. None of the above. இதில் கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா HTML யூஸ் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ணி அதுதான் வந்து ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போ எலமெண்ட்ஸ் இன் HTML describes the way of presenting the content in the browser. ப்ரௌசரில் வந்து பேஜஸ் எப்படி இருக்கும், எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம HTML யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஆல் எலமெண்ட்ஸ் மஸ்ட் ஹவ் அட்லீஸ்ட் ஒன் ஆட்ரிபியூட் அசோசியேட்டட் வித் இட். எல்லா ஆட்ரிபியூட்டுக்குமே வந்து எல்லா எலமெண்ட்ஸுக்குமே வந்து ஆட்ரிபியூட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு இல்லை, கண்டிப்பாக கொடுக்கணும்னு மஸ்ட் கிடையாது. கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆப்ஷன் பி வந்து ராங். இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. டுவெல்த் கொஸ்டின். இன் HTML UL means unordered list. Option C unordered list correct answer. Question number 13. Which one of the following option is correct? Option A. Both block elements and inline elements start in the new line. Option B. Both block element and inline elements start in the same line. Option C. Only inline elements start in new line. Option D. Only block elements start in new line. Answer option D. Only block elements start in new line. Inline elements பார்த்தீங்கன்னா சேம் லைன்ல இருக்கும், ஸ்டார்ட் பண்ணும். பிளாக் எலிமெண்ட் தான் வந்து நியூ லைன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்லைன் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைன்ல இருக்கும், ஸ்டார்டிங் சேம் லைன். ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்லி பிளாக் எலிமெண்ட் ஸ்டார்ட் இன் நியூ லைன். Question number 14. Which of the following is a block element? Answer option C P paragraph tag. Black element பார்த்தீங்கன்னா நியூ லைன்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டேக் பார்த்தீங்கன்னா paragraph tag. P tag தான் வந்து block elementக்கு. Answer option C.
Question number 15. Which of the following is an inline element? Inline element பார்த்தீங்கன்னா சேம் லைன்ல ஸ்டார்ட் ஆகும். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி எஸ் டேக் தான் வந்து இன்லைன் எலிமெண்ட்டுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 16. Choose the appropriate tag to get the content in the browser as follows. இதுல பாத்தீங்கன்னா HTML டேக் கொடுத்துருக்காங்க. இந்த டேகை யூஸ் பண்ணி ரன் பண்ணோம்னா browserல வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. HTML பாடி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜானி எஸ் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல ஜானி எக்ஸ்கிளமேஷன், செகண்ட் லைன்ல எஸ் பாப்பா அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாடி டேக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, HTML டேக் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஜானி எக்ஸ்கிளமேஷன் நெக்ஸ்ட் லைன்ல எஸ் பாப்பா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னா என்ன டேக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 டேக் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் டேக், ப்ரீ டேக், எஸ் டேக், அதுக்கப்புறம் பி, இந்த மாதிரி 4 டேக் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு அவுட்புட் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். அப்போ வந்து நம்ம இந்த பாடிக்குள்ள எந்த ஜானி இதுக்கு முன்னாடி இதுல வந்து என்ன டேக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 டேக் கொடுத்துருக்காங்க. இதுல ப்ரீ டேக் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம ப்ரீ டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இங்க எப்படி வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டென்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதாவது நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்தோம் நெக்ஸ்ட் லைன், சேம் லைன்ல கொடுத்தோம்னா சேம் லைன், அந்த மாதிரி கண்டென்ட் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே சேமா டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த ப்ரீ டேக் யூஸ் பண்றோம். PRE இது வந்து ஓபன் பண்ணி ப்ரீ டேக் வந்து க்ளோஸ் பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் ஜானிக்கு முன்னாடி ப்ரீ டேக் ஓபன் பண்ணி எஸ் பாப்பா அது முடிஞ்ச உடனே ப்ரீ டேக் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 லைன்ல கொடுத்தது சேம் இதே சேம் இங்க எப்படி கொடுத்துருக்கோமோ அதே சேம் இங்க அவுட்புட் வந்து ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகும். கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த HTML கோடு கொடுத்து இந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகணும்னா என்ன டேக் வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ப்ரீ டேக் யூஸ் பண்ணோம்னா இந்த அவுட்புட் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி ப்ரீ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. Which one of the following is the least significant heading tag? ஹெட்டிங் டேக்ல பாத்தீங்கன்னா H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. அது least significant heading tag எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ H1, H3, H5, H6. நால வந்து லீஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா H1ங்கிறது பெரிய சைஸ்ல இருக்கும். அதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து H2, அதுக்கப்புறம் H3 அந்த மாதிரி வரும். அப்ப லீஸ்ட் பாத்தீங்கன்னா H6 வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஹெட்டிங் டேக்கா இருக்கும். H1 தான் வந்து பெரிய லெட்டர்ஸ்ல இருக்கும் ஹெட்டிங். H6 வந்து அதுக்கப்புறம் கம்மியாயிட்டே வந்து H6 வந்து லீஸ்ட். H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. லீஸ்ட் வந்து H6. ஆப்ஷன் டி வந்து ஆன்சர். Question number 18. Which one of the following is the most significant heading tag? Answer option A H1. H1 வந்து most significant heading tag, least வந்து H6. Answer option A H1. 19th question. Choose the correct option. Option A, HTML elements are represented within tags. Option B, HTML tag are case insensitive. Option C, while executing an HTML document, browser do not display the tags. Option D, all the above. First option பாத்தீங்கன்னா HTML elements are represented within tagல தான் HTML tag வருது. HTML வந்து HTML elements வந்து tagக்குள்ள தான் வந்து represent பண்ணுவோம். Option A correct. அடுத்து பாத்தீங்கன்னா HTML tag are case insensitive. அதாவது HTML tag வந்து small letterலயும் கொடுத்துக்கலாம், tag வந்து capital letterலயும் கொடுத்துக்கலாம். அது வந்து case insensitive தான். Option B வந்து correct answer. அடுத்து ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா while executing an HTML document, browser do not display the tags. நம்ம HTML டெக்ஸ்ட் எடிட்டர்ல வந்து HTML கோடு எழுதிட்டு அதை browserல ரன் பண்ணும்போது டேகை வந்து டிஸ்பிளே பண்ணாது. ஆப்ஷன் சியும் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆல் த அபவ் தான் வந்து ஆன்சர். browserல வந்து டேக் டிஸ்பிளே பண்ணாது, அதுக்குள்ள அந்த டேகோட யூஸ் என்னவோ அந்த மாதிரி அந்த இதை தான் டிஸ்பிளே பண்ணி. ஹெட்டிங் H1 பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாகிறதுக்காக பெரிய சைஸ்க்கு வந்து H1, அதே போல H2 அந்த மாதிரி இருக்கும். அதோட
சைஸ் என்னவோ அதை தான் டிஸ்ப்ளே பண்ணும். அந்த H1 H2 அந்த இதை டிஸ்ப்ளே பண்ணாது. H1னா அதோட யூஸ் என்னவோ அந்த பெரிய லெட்டர்ஸ்னா பெரிய லெட்டர்ஸ் ஹெட்டிங்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அதனால டேக் வந்து டிஸ்ப்ளே பண்ணாது ப்ரௌசர்ல. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆல் த அபவ். அடுத்து question number 20. Fill in the blank so that the browser display charge of electron is 1.602 into 10 power minus 19 on executing the HTML document. இப்போ வந்து HTML கோடு கொடுத்துருக்காங்க. இந்த 1.602 into 10 power minus 19 இதை வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். அப்படின்னா வந்து என்ன கோடு வந்து HTML கோடு எழுதணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இந்த பாடிக்குள்ள டேஷ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாடிக்குள்ளார ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து எந்த லைன் வந்து கொடுக்கணும், இந்த 4 ஆப்ஷனில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி வரணும்னா 1.602 into 10 power minus 19 அந்த மாதிரி வந்து டிஸ்ப்ளே ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா 1.602 into 10 power மைனஸ் முன்னாடி போட்டிருக்காங்க சூப்பர்ஸ்கிரிப்ட் ஆஃப் SUPங்கிறது சூப்பர்ஸ்கிரிப்டோட டேகு 19 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் SUP கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்குள்ளார சூப்பர்ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளார மைனஸ் 19 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. SUBங்கிறது வந்து சப்ஸ்கிரிப்டோட டேகு. அது அடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ட் டேகுக்கு வெளியில மைனஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளார மைனஸ் 19 கொடுத்துருக்காங்க. இதில் 4ல் வந்து எந்த ஆன்சர் வந்து கரெக்ட்? இந்த 1.602 into 10 power minus 19 இந்த மாதிரி வரணும்னா எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த HTML டேகுக்குள்ளார எந்த ஆப்ஷன் வந்து இங்கே போட்டோம்னா அந்த ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் வந்து -19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சூப்பர்ஸ்கிரிப்டில் வந்து சூப்பர்ஸ்கிரிப்டுக்குள்ளனா பவரில் வரணும்னா சூப்பர்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா -19ங்கிறது 10 power minus 19 வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல 10 மைனஸ் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19ங்கிறது பவரில் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான கொடுத்துருக்காங்க. சூப்பர்ஸ்கிரிப்டுக்குள்ளார மைனஸ் வரணும். ஆப்ஷன் ஏல வந்து வெளியில கொடுத்துருக்காங்க, அதனால அது ராங் ஆயிடுச்சு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சூப்பர்ஸ்கிரிப்டுக்குள்ளார -19 கொடுத்தோம்னா பவர் ஆஃப் 10 power minus 19 அப்படி வரும். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். Question number 21. Choose the correct option. Option A. HTML form elements are used for taking user input. Option B. HTML form elements are defined inside form tag. Option C. HTML form elements can be of different types. Option D. All of these. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். HTML elements are used for taking யூசர் கிட்ட இருந்து இன்புட் வேணும்னா ஃபார்ம் யூஸ் பண்ணணும், ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணணும். ஃபார்ம்குள்ளே தான் வந்து இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அடுத்து அதை தான் செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ், இது மூணுமே கரெக்டாக ஆப்ஷன் தான். அதனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். Question number 22. Which one of the following is a form element? Option A. Text box. Option B. Radio button. Option C. Submit button. Option D. All of these. Answer option D all of these. Text box, radio button, submit button எல்லாமே பார்த்தீங்கன்னா form elements தான். ஃபார்ம்குள்ளே தான் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் பாக்ஸ், ரேடியோ பட்டனு, சப்மிட் பட்டனு, செலக்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் டெக்ஸ்ட் தான் வந்து கொடுக்க முடியும். டெக்ஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி கொடுக்கலாம். மோர் தென் டிஸ்பிளே ஆகிறதும் பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் லைனாக டிஸ்பிளே ஆகும் டெக்ஸ்ட் பாக்ஸில். டெக்ஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மல்டி நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோ காலம்ஸ் ரோஸ் வந்து அந்த பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் இப்போ நேம்னா நேம்க்கு நேராக ஒரே ஒரு பாக்ஸ் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா அது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் ஏரியானா ஒரு பேராகிராஃப் நம்பர் ஆஃப் காலம்ஸ், எத்தனை காலம்ஸ் வந்து அந்த இதில் டிஸ்பிளே பண்ணணும்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அவ்வளோ சைஸில் வந்து
இந்த டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ரேடியோ பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த இப்போ மேல் ஆர் ஃபீமேல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவோம். சப்மிட் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஃபார்மில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே சப்மிட் ஆகணும்னா சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணுவோம். சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் ரேடியோ பட்டன் எல்லாத்துலேயும் என்ன வேல்யூ வந்து நம்ம யூசர் என்டர் பண்ணுறாங்களோ அது சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் அந்த வேல்யூஸ் எல்லாமே சப்மிட் ஆகும். அதுக்கு தான் வந்து சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணுறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். அடுத்து question number 23. Which one of the following is incorrect? Option A, label tag in HTML is used for creating a tag for form elements. Option B, label can be used to increase the clickable area of buttons. Option C, ID attribute is used with label to increase the clickable area of form elements. Option D, none of the above. Option A பார்த்தீங்கன்னா label tag in HTML is used for creating a tag for form elements. இப்போ form elementsல லேபிள் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேம்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து நேம் தான் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு லேபிள் யூஸ் பண்ணுவோம் நேம். இப்போ ஏஜ்னா ஏஜ் என்டர் பண்ணணும்னா அந்த பாக்ஸ்க்கு நேராக ஏஜ்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் வந்து ஏஜுக்கு என்டர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஜ் நேம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேபிள்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து லேபிள் டேக். அங்கே கொடுக்கறது தான் வந்து லேபிள் டேக். அடுத்து லேபிள் கேன் பி யூஸ்டு டு இன்க்ரீஸ் த கிளிக்கபிள் ஏரியா ஆஃப் த பட்டன். இப்போ லேபிள்னா வந்து ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து லேபிள் கேன் பி யூஸ்டு டு இன்க்ரீஸ் த கிளிக்கபிள் ஏரியா. அந்த பட்டனை கிளிக் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேர்டு வந்து சின்னதா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பட்டன் வந்து பெருசா வைக்கணும்னா அதோட சைஸை வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி attribute is used to with label to increase the clickable area of the form. இது வந்து ராங். ஐடி வந்து ஐடியில் என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஐடி, அதாவது அந்த அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஐடியை யூஸ் பண்ணுவோம். லேபிளுங்கிறது வந்து அந்த நேம் அங்கே டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நேம். இப்போ சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்னா அது ஒரு லேபிள். அந்த சப்மிட்டுங்கிறது நேம், அந்த நேம் வந்து லேபிளில் கொடுப்போம். அதை வந்து பட்டன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும்னா அந்த சைஸை வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்து அந்த லேபிள்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஐடியில போய் அந்த ஸ்பேஸ் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஐடி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த வேல்யூ, அந்த லேபிள்ல உள்ள வேல்யூவை எடுக்கிறதுக்கு அந்த ஐடி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கிளிக்கபிள் ஏரியா ஆஃப் பட்டன் அப்படின்னா இப்போ ஒரு பட்டன் வச்சிருக்காங்கன்னா அந்த சப்மிட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்மிட் பட்டன் வச்சுக்கோங்க. அந்த பட்டனோட சைஸ், அதாவது சப்மிட்டுங்கிறது ஒரு சின்னதாக வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சப்மிட் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து லேபிள். லேபிள்னா அது மேலே டிஸ்பிளே ஆகிற லெட்டர்ஸு, அந்த ஸ்பேஸ், அது என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் லேபிள். ஐடிங்கிறது வந்து அதுக்கு உள்ளார அந்த இப்போ பட்டனை கிளிக் பண்ணோம்னா அந்த பட்டனுக்குள்ள நேம் ஐடிங்கிறது வந்து அந்த பட்டனோட வேல்யூ, அதாவது அந்த பட்டனோட வேல்யூ எடுக்கணும்னா அந்த ஐடியை யூஸ் பண்ணி, அந்த பட்டனுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்போம், அந்த ஐடியை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம், நேம், அந்த யூஸ் பண்ணி அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ஐடி அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து இன்கரெக்ட். அடுத்த question number 24. Choose the incorrect option. Option A, radio button allows to choose only one option from the given option. Option B, first option வந்து கரெக்ட். ரேடியோ பட்டன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தோம்னா அப்போ வந்து நம்ம ரேடியோ பட்டன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்குறோம்னா அதில் வந்து ரேடியோ பட்டன் தான் யூஸ் பண்ணணும். அங்கே வந்து செக் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. செக் பாக்ஸில் வந்து மோர் தென் ஒன் செலக்ட் பண்ணிக்கலாம். ரேடியோ பட்டனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இப்போ ஏபிசிடி 4 ஆப்ஷன் ரேடியோ பட்டன் கொடுத்துருந்தோம்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம ஏவை செலக்ட் பண்ணோம்னா அடுத்து நம்ம பியை போய் கிளிக் பண்ணோம்னா ஏ வந்து ஏல செலக்ட் ஆகிருக்கிறது வந்து அன்செலக்ட் ஆகிட்டு பி வந்து செலக்ட் ஆகிடும். ஒரே ஒரு இதுதான் செலக்ட் பண்ண முடியும், அதுதான் வந்து ரேடியோ பட்டன். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் கேன் பி சூசன் யூசிங் attribute செலக்டட் இன் ரேடியோ பட்டன்.
ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்டட், அதாவது இப்போ நம்ம டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா டிஃபால்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து செலக்டட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங். ரேடியோ பட்டனில் பார்த்தீங்கன்னா செக்குடுங்கிற ஆப்ஷன் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் பண்ணுவோம். செக்குடுங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். செலக்டட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டிராப் டவுன் யூஸ் பண்ணோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட். இப்போ ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் இருக்குன்னா அதை கிளிக் பண்ண ஏரோ கிளிக் பண்ணோம்னா லிஸ்ட் ஆகும். அதில் வந்து நம்ம செலக்டட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். ரேடியோ பட்டனில் பார்த்தீங்கன்னா செக்குடுங்கிற ஆப்ஷன் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். செலக்டட் வந்து டிராப் டவுனில் தான் வந்து செலக்டட் டிஃபால்ட்டாக இருக்கும். செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் அலோஸ் டு சூஸ் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் டியும் வந்து கரெக்ட். செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரேடியோ பட்டனில் தான் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியும். செக் பாக்ஸில் வந்து மோர் தென் ஒன் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டனில் பார்த்தீங்கன்னா செக்குடுங்கிறது தான் டிஃபால்ட்டாக இருக்கும். செலக்டடுன்னு இருக்காது. டிராப் டவுனில் தான் வந்து செலக்டட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து செலக்டடு ரேடியோ பட்டனில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து இன்கரெக்ட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. சூஸ் த இன்கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ ஆக்ஷன் attribute is used inside starting tag of form. Option B, with the use of action, we can redirect to a page once submit button is clicked. Option C, form action double quotes home.php redirects to the page home.php. Option D, none of the above. The first option பார்த்தீங்கன்னா option A, action attribute is used inside the starting tag of ஃபார்ம்குள்ள தான் வந்து ஆக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இந்த ஃபார்ம்ல வந்து சப்மிட் ஆனோம்னா அது எந்த பேஜ் லிங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த பேஜுக்கு வந்து கண்ட்ரோல் போகும். அதுக்கு தான் வந்து ஃபார்ம்ல வந்து ஆக்ஷன்ல என்ன கொடுக்குறோமோ அந்த பேஜுக்கு போகும். அதுக்கு தான் வந்து ஃபார்ம் ஆக்ஷன் யூஸ் பண்றோம். ஆக்ஷன் attribute ஃபார்ம்ல. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா with the use of action we can redirect to a page once submit button is clicked. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆக்ஷன், அதாவது ஃபார்ம்ல ஆக்ஷன்ல என்ன பேஜ் கொடுத்துருக்கோமோ அங்கதான் வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த ஆக்ஷன் attributes வந்து யூஸ் பண்றோம். அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும்போது ஆக்ஷனுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சில ஃபார்ம் ஆக்ஷன் home.php. இதுல பார்த்தீங்கன்னா இதுல தான் எரர் வந்து எரரோட கொடுத்துருக்காங்க. இங்க ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதான் வந்து சின்டாக்ஸ். ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு home.php அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சி ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஃபார்ம் சப்மிட் ஆகும்போது home.php அப்படிங்கிற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இதுதான் வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன். அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுவே ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு home.php அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷனுமே கரெக்ட் தான். இப்படி தான் வந்து கொடுக்கணும். ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு அப்படி கொடுத்தோம்னா தான் அந்த ஃபார்ம் சப்மிட் ஆனோடனே home.php அப்படிங்கிற அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ வந்து கொடுத்துருக்கிறதுனால இது இன்கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் டி வந்து இன்கரெக்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து இன்கரெக்ட். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இன்கரெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி. இதுல என்ன எரர்னா ஈக்குவல் டு கொடுக்கணும். இந்த ஆக்ஷன் கோலன் இருக்க இடத்துல ஈக்குவல் டு கொடுக்கணும். ரிமைனிங் கொஸ்டின்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தோம். இப்போ வந்து 26th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ, use of method attribute determine by which method the data in the form will be submitted. Option B, method can be post or get. Option C, default method in HTML is get. Option D, all of the above. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஃபார்ம்ல வந்து மெத்தட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா
அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டா வந்து சப்மிட் ஆகுறது. எந்த மெத்தட்ல வந்து சப்மிட் பண்றோம் அப்படிங்கறத வந்து அந்த மெத்தட் ஆட்ரிபியூட்ல தான் கொடுப்போம். அதாவது ஃபார்ம்ல ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் டேக் ஓபன் பண்ணிட்டு அதுல மெத்தட் ஈக்குவல் டு கெட்டா போஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் ஆட்ரிபியூட்ல தான் வந்து கொடுப்போம். அதுதான் வந்து ஃபார்ம் வந்து எந்த மெத்தட்ல வந்து நம்ம டேட்டாவை சப்மிட் பண்றோம் அப்படிங்கறத வந்து கொடுக்கறதுக்கு தான் அந்த மெத்தட் ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா மெத்தட்ல வந்து கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட் ரெண்டுமே இருக்கு, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கெட் போஸ்ட்னு இருக்கு, மெத்தட் கேன் பி போஸ்ட் ஆர் கெட். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில டிஃபால்ட் மெத்தட் இன் HTML இஸ் கெட். இது வந்து கரெக்ட் ஆன்சர். டிஃபால்ட்டா வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல, ஃபார்ம் டேக்ல வந்து டிஃபால்ட்டா வந்து கெட் மெத்தட் தான் எடுத்துக்கும். கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோலயே வந்து எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்பேன். இப்போ ஷார்ட்டா மட்டும் சொல்றேன். கெட் மெத்தட்னா பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் வந்து சப்மிட் ஆகிற வேல்யூஸ் எல்லாமே யூஆர்எல்ல ப்ரௌசர்ல யூஆர்எல்ல வந்து பாஸ் ஆகும். இதுவே போஸ்ட் மெத்தட்ல நம்ம போஸ்ட்னு கொடுத்திருந்தோம்னா மெத்தட் ஆட்ரிபியூட் வந்து போஸ்ட்னு கொடுத்தோம்னா அந்த வேல்யூஸ் வந்து சப்மிட் ஆகும்போது அந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஃபார்ம்ல கொடுத்துருக்க வேல்யூ வந்து யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆகாது. போஸ்ட் மெத்தட் தான் சேஃப். இந்த பாஸ்வேர்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெட் மெத்தட்ல மேலேயே டிஸ்பிளே ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த கெட் மெத்தட்ல வந்து லிமிட் இருக்கு, இவ்வளவுதான் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே டீடைலா வந்து ப்ரீவியஸ் வீடியோல வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு கிளாஸ்ல வந்து போட்டிருப்பேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஷார்ட்டா மட்டும் சொல்றேன். அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் டிஃபால்ட் மெத்தட் இன் HTML இஸ் கெட் மெத்தட், அதுவும் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ் தான் வந்து ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 27th கொஸ்டின். Which one of the following does not hold true regarding get method in HTML? Option A, use of get method in HTML is more secured. Option B, use of get method enable us to bookmark the page. Option C, get has size limitation. Option D, none of the above. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல does not hold true regarding get method கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா யூஸ் ஆஃப் கெட் மெத்தட் இன் HTML இஸ் மோர் செக்யூர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபால்ஸ். ஏன்னா கெட் மெத்தட்ல வந்து நம்ம சப்மிட் பண்ணும்போது சப்மிட் பண்ண வேல்யூ எல்லாமே வந்து யூஆர்எல் டிஸ்பிளே ஆகும், அதனால வந்து செக்யூர்ட் கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெட் மெத்தடை யூஸ் பண்ணி புக் மார்க்ல வந்து யூஸ் பண்றோம். கெட் மெத்தட் வந்து புக் மார்க் பண்ணும்போது வந்து எனேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு சைஸ் லிமிடேஷன் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். கெட் மெத்தட்ல வந்து சைஸ் லிமிடேஷன் இருக்கும், போஸ்ட் மெத்தட்ல சைஸ் லிமிடேஷன் கிடையாது. சைஸ் லிமிடேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சப்மிட் பண்ணும்போது வேல்யூஸ் நிறைய சப்மிட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபார்மை ஃபில் பண்றோம்னா நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். அதுல வந்து நம்ம என்டர் பண்ணும்போது சப்மிட் பண்ணும்போது அந்த வேல்யூ எல்லாமே யூஆர்எல்ல வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல வந்து ஒரு பேராகிராஃப்லாம் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அபவுட் அஸ் அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்லாம் அடிச்சோம்னா அப்போ வந்து கெட் மெத்தட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து சைஸ் லிமிடேஷன் சப்மிட் பண்ணும்போது சைஸ் லிமிடேஷன் இருக்கு. அதனால போஸ்ட் மெத்தட் தான் அப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதான் சொல்லியிருக்காங்க கெட் மெத்தட் ஹேஸ் சைஸ் லிமிடேஷன், அது வந்து ட்ரூ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கெட் மெத்தட் இன் HTML இஸ் மோர் செக்யூர்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஃபால்ஸ். அதுதான் வந்து ஆன்சர். 27th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். கொஸ்டின்ல வந்து டஸ் நாட் ஹோல்டு ட்ரூ ரிகார்டிங் கெட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. Which one of the following does not hold true regarding post method in HTML? Option A, use of post method in HTML is more secured. Option B, use of post method enable us to bookmark the page. Option C, post method has no size limitation. Option D, none of these. இதுல பாத்தீங்கன்னா போன கொஸ்டின்ல கேட்டிருந்ததே தான். இதுல வந்து போஸ்ட் மெத்தட் வந்து செக்யூர்டு, கெட் மெத்தட் செக்யூர்டு இல்லைன்னு சொன்னோம், போஸ்ட் மெத்தட் வந்து செக்யூர்டுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெட் மெத்தட் தான் எனேபிள் அஸ் டு புக் மார்க் த பேஜ். பேஜ் வந்து புக் மார்க் பண்றதுக்கு கெட் மெத்தட் தான் எனேபிள் பண்ணியிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ராங். அதாவது ஆப்ஷன் பி வந்து நாட் ட்ரூ. அதாவது இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் போஸ்ட் ஹேஸ் நோ சைஸ் லிமிடேஷன், இதுவும் வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். ஸோ போஸ்ட் மெத்தடுக்கு வந்து சைஸ் லிமிடேஷன் கிடையாது, கெட் மெத்தடுக்கு தான் வந்து சைஸ் லிமிடேஷன் இருக்கு. இதுல வந்து நாட் ட்ரூ எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி யூஸ் ஆஃப் போஸ்ட் மெத்தட் எனேபிள் அஸ் டு புக் மார்க் த பேஜ் அப்படிங்கிறது தான் வந்து தவறான ஆப்ஷன்.
அதனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். 28க்கு ஆப்ஷன் பி. இல்ல போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ் வந்து புக் மார்க் பண்ண முடியாது. புக் மார்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌசர்ல வந்து இப்போ யுஆர்எல் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம புக் மார்க் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா? அந்த 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 அதே மாதிரி அதுல போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த பேஜ வந்து புக் மார்க் போடுறதுக்கு அலோவ் பண்ணாது. கெட் மெத்தட் யூஸ் பண்ணா தான் வந்து புக் மார்க் பண்ண முடியும். அடுத்து 29th question. Which of the following tag is used for drop down list? Answer option A select, option B text, option C text area, option D drop down. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செலக்ட் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். டிராப் டவுனுக்கு வந்து செலக்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். செலக்ட் அதுக்கப்புறம் ஆப்ஷன் சொல்லிட்டு எத்தனை ஆப்ஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுல வந்து டிராப் டவுன்ல டிஸ்பிளே ஆகும். டிராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கிடையாது. செலக்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிராப் டவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் டிராப் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி செலக்டும் பண்ணிக்கலாம். இந்த ரேடியோ பட்டன் மாதிரி இருக்காது. ரேடியோ பட்டன்னா செக் பாக்ஸ் இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி செலக்டும் கொடுத்துக்கலாம் செலக்ட் பாக்ஸ்ல. இந்த டிராப் டவுன் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா லிஸ்ட் டிராப் டவுன்ல வந்து லிஸ்ட் ஆகும். அதுதான் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி அதுல ஆப்ஷன் சொல்லிட்டு எத்தனை ஆப்ஷன் வேணாலும் நம்ம டிராப் டவுன்ல எத்தனை வேணுமோ அத்தனை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது /select டேக் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா வந்து ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி கொடுக்கும்போது டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். டிராப் டவுன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது செலக்ட்ங்கிறது தான் டிராப் டவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செலக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. How more than one option can be selected in drop down? Option A use of multiple attribute inside option tag. Option B use of multiple attribute inside select tag. Option C use of multiple attribute inside text tag. Option D it is not possible to select more than one option in drop down. இப்போ பாத்தீங்கன்னா டிராப் டவுன்ல வந்து மோர் தென் ஒன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது டிராப் டவுன் பாக்ஸ்ல கிளிக் பண்ணும்போது நிறைய டிராப் டவுன் லிஸ்ட் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி செலக்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா செலக்ட்ல வந்து மல்டிபிள் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வந்து ஆட் பண்ணோம்னா நம்ம டிராப் டவுனை கிளிக் பண்ணி மோர் தென் ஒன் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் தேவைப்பட்டா அடுத்து நெக்ஸ்ட் செலக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோர்த் ஒன்று செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மவுஸ் அந்த என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணோம்னா மல்டிபிள் செலக்ட் ஆகிடும். அந்த மாதிரி எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் செலக்ட் பண்ணணும்னா செலக்ட்ல வந்து மல்டிபிள் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வந்து ஆட் பண்ணணும். செலக்ட்டுக்குள்ள தான் வந்து ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செலக்ட்ங்கிற டேக் ஓபன் பண்ணி அதுல வந்து மல்டிபிள் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிடணும். ஆப்ஷனுங்கிறது வந்து ஒவ்வொரு டிராப் டவுன்ல ஒன் பை ஒன்னா லிஸ்ட் ஆகும் பாத்தீங்களா ஆப்ஷன்ல. அதுதான் வந்து டிராப் டவுன்ல லிஸ்ட் ஆகும் ஒன் பை ஒன்னா. அதுதான் வந்து ஆப்ஷன்ல கொடுப்போம். ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன அந்த அந்த டிராப் டவுன்ல என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை கொடுத்துட்டு /ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும். அதே போல எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். டிராப் டவுன்ல எத்தனை டிஸ்பிளே ஆகணுமோ அத்தனை இது கொடுத்துக்கலாம். நம்ம மல்டிபிள் செலக்ட் பண்ணணும்னா செலக்ட்ங்கிறதுல தான் வந்து மல்டிபிள்ங்கிற ஆட்ரிபியூட்டை வந்து ஆட் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. How many HTML heading tags are there? ஆன்சர் ஆப்ஷன் டி 6. ஹெட்டிங் டேக்ல வந்து H1ல இருந்து H6 வரைக்கும் 6 டேக் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி 6. அடுத்து question number 32. In HTML, which one of the following is not a heading tag? Answer option B H0. H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. H0ங்கிறது ஒரு tag கிடையாது. Answer option B. அடுத்து question number 33. Which one of the following tag will be used to add a heading to a content? ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா H1ங்கிற tag தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் ஆப்ஷன் டி H1.
அடுத்து question number 34. In order to display the contents as follows. Heading HTML, subheading elements, subheading heading tag. Which one of the following option will be most preferred as tag for each of the above line respectively? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெட்டிங் சப்ஹெட்டிங் சப்ஹெட்டிங் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எந்த டேக் வந்து ஹெட்டிங் H1 H2 அந்த மாதிரி இருக்குல்ல எந்த டேக் வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் HTMLங்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் H1 யூஸ் பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா H2 யூஸ் பண்ணணும், அடுத்து H3 யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு வந்து H1ங்கிறது வந்து பெரிய சைஸ், H2 அதை விட சின்ன சைஸ், H3ங்கிறது வந்து அதை விட சின்ன சைஸ். இதில் ஆப்ஷன் பாருங்க H1 H2 H3ன்னு இருக்கு. அது வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு வந்து பெரிய சைஸும் அடுத்து சப் ஹெட்டிங்க்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், அடுத்த ஹெட்டிங்க்கு வந்து H3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்த மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் மாறி மாறி இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி H3 வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க, H2 அதை விட பெருசு, அந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா H6 H5 H4 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா H3 H5 H3 H1 கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு வந்து பெரிய சைஸ் H1ம், அடுத்து சப் ஹெட்டிங்க்கு வந்து H2ம், அடுத்து சப் ஹெட்டிங் டேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா H3 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். Question number 35. Choose the correct option. Option A, in HTML, P tag, paragraph tag is an inline element while H1 is a block element. Option B, in HTML, H1 is an inline element while P is a block element. Option C, in HTML, both P and H1 are inline elements. Option D, in HTML, both P and H1 are block elements. பார்ட் 1ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்லைன் எலமெண்ட்ஸ்னா என்னது, பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பிளாக் எலமெண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல இருக்கும், அதாவது நியூ லைன்ல இருக்கும். இதுவே இன்லைன் எலமெண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா சேம் லைன்லயே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் பேராகிராஃப், அதாவது பி டேகும் H1 வந்து பிளாக் எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் டி வந்து மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷன்ல இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பிளாக் எலமெண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா நியூ லைன்ல இருக்கும். இன்லைன் எலமெண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா சேம் லைன்ல இருக்கும். ஆப்ஷன் டி, பேராகிராஃப் டேக் அண்ட் H1 ஆர் பிளாக் எலமெண்ட்ஸ், இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து question number 36. Which one of the following is used for adding paragraph in HTML? HTML வந்து பேராகிராஃப் யூஸ் பண்றதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரீ, ஆப்ஷன் பி பி, ஆப்ஷன் சி பேரா, ஆப்ஷன் டி பிஜி. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பி டேக். பி டேக் தான் வந்து பேராகிராஃப்க்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரீங்கிறது வந்து எதுக்குன்னா நம்ம கண்டென்ட் வந்து எப்படி கொடுக்குறோமோ அதே நம்ம எப்படி என்டர் பண்ணியிருக்கோமோ கோடில் அதே சேம் அவுட்புட்ல வர்றதுக்கு தான் வந்து ப்ரீ டேக் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் பார்ட் 2ல ஒன்று பார்த்தோம், ஜானி ஜானி எஸ் பாப்பா, அடுத்த லைன்ல வந்து ஜானி ஜானி ஃபர்ஸ்ட் லைன்ல, அடுத்த லைன்ல வந்து எஸ் பாப்பான்னு சொல்லிட்டு ப்ரீ டேக் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த லைன் வந்து எப்படி நம்ம என்டர் பண்ணியிருக்கோமோ ஃபர்ஸ்ட் லைன்ல 2 வேர்டு, செகண்ட் லைன்ல ரெண்டு வேர்டு கொடுத்துருந்தோம், அதை வந்து அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு தான் வந்து ப்ரீ டேக் யூஸ் பண்ணுவோம். ப்ரீ டேக்கு வந்து ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் ரெண்டுமே இருக்கு. ப்ரீன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது கொடுத்துட்டு ப்ரீ டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே அலைன்மெண்ட்டோட அவுட்புட்ல வந்து ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் வந்து ப்ரீ டேக் யூஸ் பண்றோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்க்கு வந்து பி டேக் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். பேரா பிஜி அப்படிங்கிறதெல்லாம் வந்து டேக் கிடையாது, அப்படின்னு ஒரு டேகே இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த question number 37. How the content of the following will be displayed when executed in browser? ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, இதை ரன் பண்ணோம்னா ப்ரௌசர்ல வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. HTML கோடு கொடுத்துருக்காங்க. டாக் டைப் HTML. இது டாக் டைப்னா என்னங்கிறது வந்து பார்ட் 1லேயே பார்த்துருக்கோம். பார்க்கலாங்கிறவங்க அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, எதுக்காக டாக் டைப் அப்படிங்கிறது கொடுக்குறோன்னு.
அடுத்து பார்த்தீங்கன்னா HTML பாடி பேராகிராஃப் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் ஃபைண்ட் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்த பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி லேர்னிங் மேட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பேராகிராஃப் டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாடியை க்ளோஸ் பண்ணிட்டு HTML வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்புட் வந்து எப்படி வந்து ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஃபைண்ட் கோர்ஸ் லேர்னிங் மேட் ஈஸி ஆப்ஷன் ஏல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பில வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சில பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஃபைண்ட் கோர்ஸ் அடுத்த லைன்ல லேர்னிங் மேட் ஈஸி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் டில பேராகிராஃப் டேக் வந்து அப்படியே வந்து பிங்கிற டேகும் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பேராகிராஃப் டேக் வந்து பி டேக் வந்து பிரிண்ட் ஆகாது. டேக் எப்பயுமே ப்ரௌசர்ல பிரிண்ட் ஆகாது. அந்த டேகோட யூஸ் என்னவோ அதுதான் வந்து ப்ரௌசர்ல பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நீங்க வந்து டேக மிஸ்டேக் அதாவது டேக் ஓபன் பண்ணி எரரா ஏதாவது கொடுத்தீங்கன்னா அப்போ வேணா டேக் வந்து இப்போ ப்ரீ டேக் வந்து லெஸ் தென் கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணாம கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு டெக்ஸ்டா எடுத்துட்டு அப்போ பிரிண்ட் ஆகும். ஆனா டேக் வந்து எப்பவுமே ப்ரௌசர்ல பிரிண்ட் ஆகாது. டேகோட யூஸ் என்னவோ அது என்ன அதோட ஒர்க் என்னவோ அதுதான் வந்து பிரிண்ட் பண்ணும் ப்ரௌசர்ல. இதுல பாத்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் லைன்ல லெட்ஸ் ஃபைண்ட் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு செகண்ட் லைன்ல வந்து லேர்னிங் மேட் ஈஸி அப்படிங்கறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஆப்ஷன் சில வந்து கரெக்டா இருக்கு. அதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டில பாத்தீங்கன்னா அந்த டேகுமே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அது வந்து ராங். ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த பேராகிராஃப் டேக் பாத்தீங்கன்னா பிளாக் எலமெண்ட்னு சொன்னோம். பிளாக் எலமெண்ட்னா நியூ லைன்ல தான் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல லெட்ஸ் ஃபைண்ட் கோர்ஸ்னும் செகண்ட் வந்து லேர்னிங் மேட் ஈஸி அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 38. Fill in the blank from the given option in order to display the paragraph in red color font. இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் வந்து ரெட் கலர்ல வந்து பிரிண்ட் ஆகணும்னா அதுல வந்து இந்த டேஷ்ல வந்து என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே HTML டாக் டைப் HTML பாடி அதுக்குள்ள பேராகிராஃப் டேக் ஓபன் பண்ணி ஸ்டைல் அதுக்கப்புறம் இங்க ஒரு கோடு வரும். அது என்னன்னு சொல்லிட்டு டேஷ்ல கேட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃப் வந்து அதாவது லெட்ஸ் ஃபைண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெட் கலர்ல வந்து ஃபாண்ட் அதோட ஃபாண்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெட் கலர்ல இருக்கணும்னா இங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கலர் கோலன் ரெட், கலர் ஈக்குவல் டு ரெட், டெக்ஸ்ட் கலர் கோலன் ரெட், டெக்ஸ்ட் கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ பேராகிராஃப் டேக்ல இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல என்ன கொடுத்தோம்னா இந்த லெட்ஸ் ஃபைண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெட் கலர்ல பிரிண்ட் ஆகும் அப்படிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல கலர் கோலன் ரெட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஈக்குவல் டு ரெட்லாம் கொடுக்கக்கூடாது. ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன் ரெட் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்குள்ள இருக்கிறது வந்து ரெட் கலர் ஃபாண்ட்ல வந்து பிரிண்ட் ஆகும். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். கலர் கோலன் ரெட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டைல் ஈக்குவல் டு அந்த டேஷ்ல வரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 39. With respect to the HTML code given below, which line will have the highest font size? கோடு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எது வந்து பெரிய ஃபாண்ட் சைஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும், எந்த கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா HTML டாக் டைப் HTML பாடி H1 வந்து டேக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டைல் ஈக்குவல் டு ஃபாண்ட் சைஸ் கோலன் 15 பிக்சல். அதுல வந்து ஹெட்டிங் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. H1 வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதே போல H3ல வந்து ஸ்டைல் ஈக்குவல் டு ஃபாண்ட் சைஸ் கோலன் 30 பிக்சல் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஹெட்டிங் 3ன்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்காக ஹெட்டிங் 3ன்னு கொடுத்திருக்காங்க. H3 டேக் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதே போல H5ல ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 5 3 இருக்கு. இந்த 3 ஹெட்டிங்ல வந்து எது வந்து ஹையஸ்ட் சைஸ்ல வந்து எது வந்து பெரிய ஃபாண்ட் சைஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹெட்டிங் 1ஆ ஹெட்டிங் 3ஆ? இதுல பாத்தீங்கன்னா H1ல வந்து ஃபாண்டோட சைஸ் வந்து 15 பிக்சல். H1ங்கிறது வந்து பெரிய சைஸ், H2 சின்னது, அது கம்மியானது, H3 அது மாதிரி சின்னது, அதுக்கப்புறம் H6 தான் வந்து லாஸ்ட் சைஸ்னு ஆல்ரெடி பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் கொடுத்திருக்காங்க. ஃபாண்ட் சைஸ்ல பாத்தீங்கன்னா 30 பிக்சல் வந்து ஹெட்டிங் 3க்கு கொடுத்திருக்காங்க. அப்போ H3ஆ இருந்தாலும் உங்க ஃபாண்ட் சைஸ் வந்து எது பெருசா இருக்குன்னு பார்க்கும். இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சல் வந்து ஹெட்டிங் 3க்கு தான் இருக்கு.
அப்போ இந்த ஹெட்டிங் 3 தான் வந்து பெரிய சைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் ஹெட்டிங் 5 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1 வந்து டிஸ்ப்ளே பெரிய சைஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வச்சு இந்த ஹெட்டிங் 3 தான் வந்து பெரிய ஃபாண்ட் சைஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹெட்டிங் 3. ஏன்னா நம்ம H1 மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்குள்ள ஃபாண்ட் சைஸ் செக் பண்ணணும். ஃபாண்ட் சைஸ் என்ன எது பெருசா கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து பெரிய சைஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல வந்து 30 பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹெட்டிங் 3 தான் வந்து பெரிய சைஸ்ல இருக்கும். Question number 40. On execution of below HTML code, size of world will be equal to size of which HTML tag? ஒரு கோடு கொடுத்துருக்காங்க HTML பாடி, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா H4, அதுக்குள்ள H2, H3, H1, அதுக்கப்புறம் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. H1 ஃபர்ஸ்ட் இன்னர் டேக் எப்பயுமே HTML வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டேக்ல என்ன ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்டர் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே போகணும். பார்த்தீங்கன்னா H1 வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, H3 அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு, H2 அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் H4 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த சைஸ்ல வந்து இந்த வேர்ல்டுங்கிறது வந்து எந்த சைஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னர் டேக் என்ன இருக்கோ H1ன்னு சொல்லிட்டு இன்னர் டேக் லாஸ்ட் டேக் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்துல இன்னர் டேக், அதாவது இன்னர் டேக் என்ன இருக்கோ அந்த டேக்ல தான் வந்து அந்த டேகோட சைஸ்ல தான் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுங்கிறது வந்து H1 சைஸ்ல தான் வந்து பிரிண்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே இன்னர் டேக் வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவுட்டர் டேக் க்ளோஸ் பண்ணணும். அதே போல அந்த இதுல வந்து எந்த எரரும் இல்ல, கரெக்டா தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சைஸ் பாத்தீங்கன்னா H1ங்கிறது வந்து லாஸ்டா கொடுத்துருக்காங்க. அந்த H1 சைஸ்ல தான் வந்து இந்த வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இங்க ஆப்ஷன்ல வந்து கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏல வந்து H1, ஆப்ஷன் பி H2, ஆப்ஷன் சி H3, ஆப்ஷன் டி H4. இதுல வந்து எந்த சைஸ்ல வந்து இந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம வந்து H1 ஆப்ஷன் ஏ H1ங்கிறதா வந்து ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ H1. ரிமைனிங் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அப்லோட் பண்றேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 40 கொஸ்டின் நம்பர் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 41ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹவு த ஹெக்ஸ் வேல்யூ ஆஃப் கலர் ரெப்ரசன்டட் இன் HTML. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ RRGGBB. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ரெட் கலரு, செகண்ட் 2 டிஜிட் வந்து க்ரீனு, அடுத்த 2 டிஜிட் வந்து ப்ளூ. இதில் வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த ஆர்ஆர்ஜி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் கோடு, கலர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுதான் கலர் கோடு. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ RRGGBB, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆர்டர். ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அந்த ஆர்டரில் தான் கொடுப்பாங்க கலர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Question number 42. Choose the correct option. Option A. In HTML, RRGGBB represents red, green and black color in hex values. இது previous question அதே போல தான், அதே தான், சேம் தான். அதனால இது ஷார்ட்டா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதோட RGBன்னு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா க்ரீனு, பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ரெட்டு, க்ரீனு, பிளாக்னு சொல்லியிருக்காங்க. அது ராங் ஆன்சர். இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. அந்த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கு. ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு ஆன்சர். இது 41, 42 ரிலேட்டடாக சேமாக தான் இருக்கு கொஸ்டின். அதனால இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போகலாம். Question number 43. Fill in the blanks from one of the option given below so that the background of the paragraph is filled with the color code 3CB371. இப்போ கலர் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து இந்த HTML கோடு கொடுத்துருக்காங்க. அது எந்த ஃபார்மேட்ல வந்து இந்த கலரை கொடுக்கணும், அதாவது பேராகிராஃப் HTML பாடி
பேராகிராஃப் டேக்ல வந்து ஸ்டைல் ஈக்குவல் டு இங்க வந்து எப்படி கொடுக்கணும் இந்த கலரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் கலரையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கலர் கோடு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த சின்டாக்ஸ் வந்து எப்படி வரும், ஸ்டைல் ஈக்குவல் டு எப்படி வந்து கலர் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் ஹெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோட் 3CB371 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. பிஜி ஐஃபன் கலர் ஹெக்ஸ் ஆஃப்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் அதுக்கப்புறம் அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கலர் கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பிஜி ஐஃபன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோடு கொடுக்கணும். இதுதான் வந்து கரெக்டான சின்டாக்ஸ். ஹெக்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதனால ஆப்ஷன் சியில் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கு. பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் கோலன் ஹேஷ் சிம்பிள் கொடுத்து அந்த கலர் கோடு என்ன கலர் கோடு கொடுக்குறோமோ அந்த கலர் கோடு வந்து கொடுத்துடணும். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. FF6F கொடுத்துருக்காங்க is equivalent to which color in RGB color representation. இதில் வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அந்த FF எல்லாத்துலேயுமே ஆறுமே எஃப்ஆ இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். ஆப்ஷன் டி RGB ஆஃப் 255 255 255 இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஒயிட் கலர் வந்து டிஸ்பிளே ஆகணும், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எஃப்எஃப்னு சொல்லிட்டு ஆறு எஃப் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா RGB ஆஃப்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே 255 255 கொடுத்தோம்னா அது வந்து ஒயிட் கலரோட கலர் கோடு. கொஸ்டின் நம்பர் 45. விச் கலர் இஸ் FF0000? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டு, அடுத்து ப்ளூ, அடுத்து க்ரீனு, அடுத்து ப்ளூ. RGB ரெட்டு க்ரீனு ப்ளூ. ஃபர்ஸ்ட் ரெண்டில் வந்து எஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி ரெட்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. In HTML, black color can be represented as answer ஆப்ஷன் ஏ 0000. 6மே 0ன்னு கொடுத்தோம்னா அது வந்து black color, 6மே வந்து Fன்னு கொடுத்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. What is the total number of colors that can be represented using hex system in HTML? இதில் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 0 to 9 அதுக்கப்புறம் A to F வரைக்கும் இருக்கும். 16 டிஜிட்ஸு 16 லெட்டர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் RGB கலர் டிஜிட்ஸ் வந்து 6 டிஜிட்ஸ் இருக்கும். 16 பவர் 6 அதாவது ஆப்ஷன் பி 166 கலர் டோட்டல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 166 கலர்ஸ் இருக்கும். ஆப்ஷன் பி 16 பவர் 6 அதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 48. Choose the correct option. Option A. In hex color representation of HTML has 0F0 and has 00FF00 represents same color. Option B. In hex color representation of HTML, color cannot be represented as has 0F0. Option C. In hex color representation of HTML, color can be represented as has 0F0, but it is not the same as 00FF00. Option D. None of the above. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல 0F0 அதுவும் 00 இது வந்து 6 டிஜிட்லேயும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை வந்து 3 டிஜிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 0F0 வந்து 00FF00 அப்படியும் சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே சேம் தான். 6 டிஜிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணால் இதே போல் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இல்லை 3 டிஜிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணால் 0F0 அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். இது ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கெனாட் ரெப்ரசன்டட் இது மாதிரி பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க, அது ராங் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் கலர் கேன் பி ரெப்ரசன்டட் 0F0 பட் நாட் சேம், இது ரெண்டும் சேம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல தான் வந்து இது ரெண்டுமே சேம் தான். 3 டிஜிட்லையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், 6 டிஜிட்லையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். 3 டிஜிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு எஃப் ஒரு 0 அந்த மாதிரி இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 00FF00 அதை வந்து 0F0 அந்த மாதிரியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர்.
Question number 49. Which of the following is equivalent to RGB of 255, 99, 71? இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ஹெக்ஸாடெசிமல்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த நம்பரை வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். அதாவது 0 to 9 A to F இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் நம்பரை வந்து இந்த 255 கன்வெர்ட் பண்ணணும், 99 கன்வெர்ட் பண்ணணும், அது போல் 71 வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா FF 6347 கிடைக்கும். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஹெக்ஸாடெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆக்டல்ல இருந்து ஹெக்ஸாடெசிமல் எப்படி, பைனரியில இருந்து ஹெக்ஸாடெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். தெரியலன்னா அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் கிடச்சிரும், அதே கலர் கோடு கிடச்சிரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. Which one of the following tag is used for creating a hyperlink? ஹைப்பர்லிங்க் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணணும்னா ஒரு பேஜ்ல இருந்து ஒரு லிங்கை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு வந்து ஹைப்பர்லிங்க் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற டேக் தான் யூஸ் பண்ணுவோம். href ஈக்குவல் டு அந்த எந்த பேஜோட லிங்கோ அந்த பேஜ் நேம் அதில் கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் லிங்க் கொடுத்துருக்க பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதுதான் வந்து ஹைப்பர் லிங்க். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தான் வந்து ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து டேக் யூஸ் பண்ணுவோம். டேக் href ஈக்குவல் டு அந்த டபுள் கோட்ஸ்குள்ள அந்த பேஜோட லிங்க் கொடுத்துட்டு டேகை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் அந்த எந்த கிளிக் ஹியரோ அந்த மாதிரி எதை கிளிக் பண்ணால் அந்த பேஜுக்கு போகணுமோ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேக் வந்து /ஏன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ. Question number 51. Which attribute is used to give destination address in a tag of HTML? முன்னாடி பார்த்த அதே தான். டெஸ்டினேஷன் அட்ரஸ் எதில் கொடுப்போம்னா href ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்போம். டேக்ல href ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அட்ரஸ் எந்த URL கொடுக்குறோமோ அந்த பேஜுக்கு வந்து கண்ட்ரோல் ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜுக்கு வந்து லிங்க் அந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும் அதை கிளிக் பண்ணோம்னா. hrefங்கிறது தான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ href. Question number 53. Choose the correct option. Option A. Destination address is specified as value of href between and tag. Option B. Address specified as value of href in HTML have to be absolute. Option C. Address specified as value of href in HTML have to be relative. Option D. Address specified as value of href in HTML can be absolute or relative. Option D தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அட்ரஸ் ஸ்பெசிஃபைட் as value of href in HTML can be absolute or relative. இதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 54. Which one of the following value of target attribute opens the linked URL in a new tab? Underscore self, underscore blank, underscore top, underscore parent. ஆன்சர் ஆப்ஷன் பி அண்டர்ஸ்கோர் பிளாங்க். அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு கொடுத்தோம்னா href டேக்ல டேக் ஓப்பன் பண்ணிட்டு href ஈக்குவல் டு அந்த என்ன டெஸ்டினேஷன் URLோ அதை கொடுத்துட்டு டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அதே பேஜில் வந்து ஓப்பன் பண்ணாம இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த டேப்ல வந்து நம்ம என்ன லிங்க் கொடுத்தோமோ அந்த பேஜ் வந்து இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணி அந்த பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் வந்து டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு சொல்லிட்டு கொடுப்போம். இந்த டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்ங்கிறது தான் வந்து நியூ பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்காக யூஸ் பண்றது. ஆன்சர் ஆப்ஷன் பி அண்டர்ஸ்கோர் பிளாங்க். Question number 55. What will the browser display for the above HTML code? ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, அது வந்து ப்ரௌசர்ல எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. href ஈக்குவல் டு home.php டேகை க்ளோஸ் பண்ணிட்டு go to home page, அதுக்கப்புறம் டேகை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ it will display the entire line as it is. ஆப்ஷன் பி it will display go to home page.
Option C, it will display go to home page link. Option D, first it will display home.php and upon clicking it, it will display go to home page link. இது எப்படி டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா go to home pageன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் வந்து லிங்கா இருக்கும். அதாவது நம்ம go to home page அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த home.php அந்த பேஜுக்கு வந்து கண்ட்ரோல் ரீடைரக்ட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சில வந்து லிங்க்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கோ டு ஹோம் பேஜ் வந்து ஒரு லிங்கா இருக்கும். அதாவது இந்த கோ டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணோம்னா இன்னொரு பேஜுக்கு வந்து கண்ட்ரோல் ரீடைரக்ட் ஆகும். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த கோ டு ஹோம் பேஜுங்கிறது வந்து ஒரு லிங்கா இருக்கும். லிங்க்னு பிரிண்ட் ஆகாது. அந்த கோ டு ஹோம் பேஜ் வந்து லிங்க்ல இருக்கும். அதாவது அதை கிளிக் பண்ணோம்னா இன்னொரு பேஜுக்கு போகும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 56. What is the default value of target in A tag of HTML? இப்போ A tagல வந்து target equal to underscore blankன்னு கொடுத்தோம்னா நியூ பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேஜில் அதே பேஜில் தான் இருக்கும். அதே பேஜில் தான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். அதாவது கோ டு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா அதே டேப்ல எந்த பேஜுக்கு நம்ம லிங்க் கொடுத்துருக்கோமோ அந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ டிஃபால்ட்டா வந்து ஆப்ஷன் ஏ அண்டர்ஸ்கோர் செல்ஃப். அதுதான் வந்து அண்டர்ஸ்கோர் செல்ஃப்னா சேம் டேப்லேயே வந்து அந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் வந்து அண்டர்ஸ்கோர் செல்ஃப்ங்கிறது யூஸ் பண்றோம். டிஃபால்ட்டா அண்டர்ஸ்கோர் செல்ஃப்ல தான் இருக்கும். நம்ம எதுவுமே கொடுக்கலனாலும் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் சேம் பேஜ்ல தான் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு கொடுத்தோம்னா தான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த டேப்ல வந்து அந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்டர்ஸ்கோர் செல்ஃப். Question number 57. By default, an unvisited link in HTML is option A purple and underlined, option B blue and underlined, option C red and underlined, option D blue and italics. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிங்க் வந்து இன்னும் வரைக்கும் நம்ம விசிட் பண்ணல, அந்த லிங்க் அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த பேஜ் வந்து அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணி இருக்கும். அதாவது இப்போ கோ டு ஹோம் பேஜ்னு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்க்காம இருந்தோம்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அந்த லிங்கை நம்ம இன்ன வரைக்கும் கிளிக் பண்ணவே இல்லை அப்படின்னா அது வந்து அன்விசிட்டட் லிங்க்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கும். அன்விசிட்டட் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும், ப்ளூ அண்டு அண்டர்லைன்டு. நம்ம அண்டர்லைன் பண்ணாம அந்த சில இதில் பார்த்தீங்கன்னா சில லிங்க் வந்து அண்டர்லைன் பண்ணாமலே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அந்த ஏ லிங்க் கொடுத்துருந்தாலுமே அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்காது. டிஃபால்ட்டா வந்து அண்டர்லைன் பண்ணி தான் காமிக்கும். நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்னு கொடுத்தோம்னா அது அண்டர்லைன் பண்ணி காமிக்காது. அன்விசிட்டட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஆப்ஷன் பி ப்ளூ அண்டு அண்டர்லைன்டு. Question number 58. By default, the link in HTML is red and underlined when the link is option A visited, option B unvisited, option C active, option D it is red and underlined. Answer option C active. Active link பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் அண்டர்லைன்ல இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆக்டிவ். Question number 59. By default, a visited link in HTML is option A purple and underline, option B blue and underline, option C red and underline, option D blue and italics. விசிட்டட் லிங்க்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டைம் விசிட் பண்ணது அந்த பேஜை வந்து விசிட் பண்ணியிருந்தோம்னா அந்த லிங்க் வந்து என்ன கலர்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் அண்டர்லைன். ஆப்ஷன் ஏ பர்பிள் அண்ட் அண்டர்லைன். விசிட் பண்ண லிங்க் இப்போ கூகுளில் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டீங்க, அந்த சைட்டை வந்து நீங்க ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கும். அதுதான் வந்து விசிட்டட் சைட். அதாவது ஆல்ரெடி நீங்க அந்த லிங்கை வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனிங். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பர்பிள் அண்ட் அண்டர்லைன்.
Question number 60. Default style of link can be changed by option A JavaScript, option B CSS, option C PHP, option D cannot be changed at all. Answer option B CSS. CSS வச்சு தான் வந்து அதோட ஸ்டைலு கலரு அது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஆன்சர் ஆப்ஷன் சி CSS. CSSனா கஸ்டம் ஸ்டைல் சீட். அதை வச்சு தான் வந்து ஸ்டைலு கலரு எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம். அதில் போயிட்டு அதை யூஸ் பண்ணி CSS வச்சு தான் வந்து கலரு அதோட ஃபாண்ட் சைஸு ஸ்டைலு இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு CSS தான் யூஸ் ஆகுது. ஆன்சர் ஆப்ஷன் பி. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. Question number 60. Default style of link can be changed by JavaScript, option A JavaScript, option B CSS, option C PHP, option D cannot be changed at all. இதில் பார்த்தீங்கன்னா CSS ஓட எக்ஸ்பென்ஷன் கேஸ்கேட் ஸ்டைல் சீட் தான். இப்போ கஸ்டம் ஸ்டைல் சீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்டைல் சீட் இருக்கும். டிஃபால்ட்டாக இப்போ ஒரு பிளக்கின்னா ஒரு டிஃபால்ட்டாக வந்து இது எந்த டிசைனாக இருந்தாலுமே இல்லை டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்டைல் சீட்டில் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். இல்லை நமக்கு தேவைப்பட்டா நம்ம அந்த கலர் வேண்டாம் இல்லை அந்த ஃபாண்ட் சைஸ் வேண்டாம்னா நம்ம வந்து கஸ்டமாக வந்து ஒரு ஸ்டைல்ஸ் ஒரு CSS எழுதலாம். அந்த நம்மளே கிரியேட் பண்ணுற CSS பேர் தான் கஸ்டம் ஸ்டைல் சீட்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் கேஸ்கேட் ஸ்டைல் சீட்டு. CSS எக்ஸ்பென்ஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கேஸ்கேட் ஸ்டைல் சீட் தான் எழுதணும். கஸ்டம் ஸ்டைல் சீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ணாமல் யூசராகவே வந்து ஒரு CSS வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு நேம் கொடுத்து அந்த நேமை எங்கெல்லாம் கால் பண்ணுறாங்களோ அப்போ எல்லாம் அந்த நேமுக்குள்ளார என்ன CSS இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து அதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸு ஃபாண்ட் கலரு இந்த மாதிரி அதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த நேமை எங்கெல்லாம் நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன கலர் என்ன ஃபாண்ட்டு கொடுத்துருக்கோமோ அந்த ஃபாண்ட்டை அந்த டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து கஸ்டம் ஸ்டைல் சீட்டு. கஸ்டம் ஸ்டைல் சீட்னா யூசர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் கஸ்டம் ஸ்டைல் சீட்டு. CSS ஓட எக்ஸ்பென்ஷன் கேட்டாங்கன்னா கேஸ்கேட் ஸ்டைல் சீட்னா கேஸ்கேட் ஸ்டைல் சீட் அப்படி தான் எழுதணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டைல் ஆஃப் லிங்க் கேன் பி சேஞ்ச்டு பை CSS. CSSல தான் வந்து அந்த ஸ்டைலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஆன்சர் ஆப்ஷன் பி CSS. Question number 61. Which one of the following is a type of list that HTML support? Option A ordered list, option B unordered list, option C description list, option D all the above. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் இது எல்லாமே வந்து HTML வந்து சப்போர்ட் பண்ணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ். Question number 62. By which tag an unordered list is represented? Option A U, option B I, option C UL, option D OL. Answer option C UL unordered list. U எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன், அதாவது போல்டுக்கு வந்து B, இட்டாலிக் I, யூங்கிறது வந்து அண்டர்லைன், அந்த டெக்ஸ்ட் வந்து அண்டர்லைனில் இருக்கும், அதுக்கு தான் வந்து U யூஸ் பண்ணுறோம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு வந்து UL. Option C answer UL. Question number 63. By which tag an ordered list is represented? Option A U, option B I, option C UL, option D OL. Ordered list பார்த்தீங்கன்னா OL. Answer option D. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க 49 கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் இந்த வீடியோவில் எண்டில் வந்து 49 கொஸ்டின் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Question number 64. Below there is a HTML code. Fill in the blanks in the above HTML code with a suitable option so as to get the list as follows when executed in a browser. HTML கோடு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகணும் ப்ரௌசரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக் டைப் HTML. டாக் டைப் எதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்போம்.
தெரியலன்னா ஒரு டைம் பார்த்துக்கோங்க, பார்ட் 1 வீடியோல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HTML, பாடி, UL. இங்க வந்து அந்த லிஸ்ட் ஆவறதுக்கு வந்து என்ன சின்டாக்ஸ் அப்படிங்கறத வந்து டேஷ்ல கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல வந்து என்ன இருக்கும்? அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்ல 3 சப்ஜெக்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அன்ஆர்டர் UL டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்னர் டேக் வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவுட்டர் டேக் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாடியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, HTML க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஸ்டைல் டைப் ஈக்குவல் கோலன் ஸ்கொயர். அதாவது இப்போ ஸ்கொயர் டைப் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்ல ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் லிஸ்ட்னா பார்த்தீங்கன்னா 1 2 3 ரோமன் நம்பர், கேபிட்டல் ரோமன் நம்பர், ஸ்மால் வந்து ரோமன் நம்பர் கொடுத்துட்டு டைப்ல வந்து கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்ல வந்து ஷேப்ஸ், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் சைஸ், ஸ்கொயரு, சர்க்கிள், டிஸ்க் அந்த மாதிரி கொடுக்கணும் அன்ஆர்டர் லிஸ்ட்ல. இதுல வந்து எந்த சின்டாக்ஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டைல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஸ்டைல் டைப் கோலன் கொடுத்து ஸ்கொயரா, அப்படி இல்லைன்னா லிஸ்ட் டைப் ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா டைப் கோலன் ஸ்கொயர். இந்த 4 ஆப்ஷன்ல என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல ஸ்டைல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் ஐஃபன் டைப் கோலன் வச்சு ஸ்கொயர். இதுதான் வந்து கரெக்டான சின்டாக்ஸ். செமிகோலன் முடிச்சிடணும். இதுல பாத்தீங்கன்னா HTML ட்ரீம் வீவர் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னாவே டிராப் டவுன்ல வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல வந்து நீங்க என்ன செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயரா, டிஸ்கா, சர்க்கிளா அப்படிங்கிறது வந்து டிராப் டவுன்ல வரும். அதுல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ கொஸ்டின் கேட்கும்போது நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஸ்டைல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் ஐஃபன் டைப் கோலன் வச்சு ஸ்கொயர். இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது இப்படி கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸ்கொயர் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டா லிஸ்ட் அவுட் பண்ணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கொயர் பாக்ஸ் ஒரு சின்ன ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. வெப் ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Question number 65. Fill in the blanks with a suitable option in order to number items of an ordered list with small Roman numbers. அதிலே சொல்லியிருக்காங்க ஸ்மால் ரோமன் நம்பர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கோடு கொடுத்துருக்காங்க. அந்த டைப் எப்படி வந்து சின்டாக்ஸோ அதை மட்டும் டேஷ்ல கொடுத்துருக்காங்க. டாக் டைப் HTML பாடி, அதுக்கப்புறம் ஆர்டர்ட் லிஸ்ட். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் நம்பர் ஐட்டம்ஸ் தான் நம்பர் ஐட்டம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டர் லிஸ்ட்ல தான் வந்து 1 2 3 ரோமன் நம்பர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும். அன்ஆர்டர்ல வந்து ஷேப்ஸ் வரும். அதாவது சர்க்கிள், டிஸ்க் அந்த மாதிரி வரும். ஆர்டர்ட் லிஸ்ட் இங்க டேஷ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம என்ன 4 ஆப்ஷன்ல என்னவோ அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம்னா ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள தான் லிஸ்ட் ஐட்டம் பண்ணணும். ஆர்டர் லிஸ்டா அன்ஆர்டர் லிஸ்டான்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள எல்ஐங்கிறது வந்து ரெண்டுக்குமே காமன் தான். எல்ஐனா லிஸ்ட் ஐட்டம், ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட். எல்ஐல வந்து ஒவ்வொன்றா கொடுக்குறோம் லிஸ்ட் ஐட்டம் என்னென்னவோ. அதே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு லிஸ்ட் கொடுத்த உடனே அந்த எல்ஐ டேகை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அப்போதான் ஒவ்வொன்றும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதாவது இப்போ ஒவ்வொரு லிஸ்ட்னா அந்த எல்லைக்குள்ளார என்ன லிஸ்ட் ஆகுமோ அதை கொடுத்துட்டு அந்த எல்ஐ டேகை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஓவராலா ஒரே ஒரு ஓஎல் தான் க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஓஎல் டேகை ஓபன் பண்ணிட்டு எத்தனை லிஸ்ட் ஐட்டம் இருக்கோ இது எல்லா லிஸ்ட் ஐட்டத்தையும் வந்து கொடுத்துட்டு லாஸ்டா வந்து அந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓஎல் டேக் வந்து லாஸ்டா தான் க்ளோஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு வந்து வேற மாதிரி சின்டாக்ஸ் இருக்கும். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு வந்து வேற மாதிரி சின்டாக்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓஎல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓஎல் அப்படின்னு கொடுத்துட்டு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எந்த ஆப்ஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டைப் ஈக்குவல் டு ஓஎல் ஓபன் பண்ணிட்டு டேக டைப் ஈக்குவல் டு இங்க வந்து ஸ்மால் லெட்டர் ஐ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மால் லெட்டர் ஐனா ஸ்மால் ஐ கொடுத்துடணும். இல்ல நம்மளுக்கு 1 2 3 வரணும்னா 1 2 3 அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னா இங்க வந்து நம்பர் 1 கொடுக்கணும். இல்ல கேபிட்டல் லெட்டர்ல வந்து வரணும் அப்படின்னு சொன்னோம்னா கேபிட்டல் லெட்டர் ஐ கொடுத்தோம்னா அடுத்து கேபிட்டல் லெட்டர் 2 ரோமன் நம்பர் வந்து அதுல வந்து கண்டினியூ ஆகும். இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டைப் ஈக்குவல் டு ஐ. இது வந்து கரெக்ட் ஆன்சர். இதுல வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வேற மாதிரி இருக்கும், ஆர்டர் லிஸ்ட் வேற மாதிரி இருக்கும்.
பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர்ட் லிஸ்ட்ல டைப் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு என்ன டைப் வேணுமோ அந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பரை கொடுக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 66. In order to start a list from 10, what attributes should be added in the opening tag of ordered list? இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம், ஆர்டர்ட் லிஸ்ட்ல வந்து டைப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஐன்னு கொடுத்தோம். அதாவது ஆர்டர்ட் லிஸ்ட்ல வந்து ரோமன் நம்பர் 1 2 3 வேணுமா இல்ல ரோமன் நம்பர் வேணுமா அப்படிங்கறத டைப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அதுல வந்து கண்டினியூ ஆகும். 1னா 1 2 3 அந்த மாதிரி கண்டினியூ ஆகும். ரோமன் நம்பர் கொடுத்தோம்னா ரோமன் நம்பர்ல 1 2 3 அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகும். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் நம்பர் இப்போ 1 2 3 அப்படி இல்லாம 10ல வந்து 10 11 12 அந்த மாதிரி 10க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன கோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து பிகின் ஈக்குவல் டு 10, ஆப்ஷன் பில ஸ்டார்ட் ஈக்குவல் டு, இது வந்து எதுக்கு பக்கத்துலனா ஓஎல் இந்த ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓபன் பண்ணிட்டு டைப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைப்போ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்டார்ட் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா பிகின் கொடுக்கணுமா, ஸ்டார்ட்டா இல்ல ஸ்டைல் ஈக்குவல் டு பிகின் கோலன் 10 இல்ல ஸ்டைல் ஈக்குவல் டு ஸ்டார்ட் கோலன் 10 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்டார்ட் ஈக்குவல் டு 10 அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து 10 11 12 13 அந்த மாதிரி கண்டினியூ ஆகும். அதுக்குதான் வந்து இந்த ஸ்டார்ட் ஈக்குவல் டு 10 ஸ்டார்ட் ஈக்குவல் டு அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் ஆகுது. ஆர்டர்ட் லிஸ்ட்ல இந்த ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்தோம்னா 10னா 10ல இருந்து கண்டினியூ ஸ்டார்ட் ஆகும். 10 11 12 13 அது எத்தனை லிஸ்ட் ஐட்டம் கொடுத்துருக்குமோ அது போல கண்டினியூ ஆகும். ஓஎல் டைப் ஈக்குவல் டு ரோமன் நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கு பதிலா ஓஎல் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 10 பட் ரோமன் நம்பர்ல வேணும்னா ஓஎல் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 10ஓட ரோமன் நம்பர் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ரோமன் நம்பர்ல எக்ஸ் ஐ அந்த மாதிரி எக்ஸ் 2i அந்த மாதிரி 11 12 அந்த மாதிரி ரோமன் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். இதுவே உங்களுக்கு நம்பர்ல வேணும்னா ஓஎல் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தோம்னா 10 11 12 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, ஓஎல் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 10 கொடுத்ததுனால 10 11 12 13 14 15 அந்த மாதிரி லிஸ்ட் ஆகுது. சப்போஸ் நான் இங்க வந்து 5ன்னு கொடுத்தேன்னா இப்போ ஸ்டார்ட் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா 5ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு கண்டினியூ ஆகும். இதுவே நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்ல எதுவுமே கொடுக்காம இந்த லிஸ்ட் ஐட்டத்துல வந்து வேல்யூ ஈக்குவல் டு டென்னு கொடுத்தோம்னா 10 11 12 13 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 10ன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 11 12 கண்டினியூ ஆகும். நம்ம ஆர்டர் லிஸ்ட்டை கொடுக்கணும்னா ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இல்ல லிஸ்ட் ஐட்டத்துக்குள்ள போய் கொடுக்கணும்னா வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ வேல்யூல வந்து நான் 4 கொடுத்தேன்னா ரன் பண்ணா 4ல இருந்து ஃபர்ஸ்ட் காஃபிங்கிறதுக்கு 4 எடுத்துக்கும். அடுத்து வந்து அடுத்த நம்பர் வந்து கண்டினியூ ஆயிடும். 4 5 6 7 8 9 அந்த மாதிரி கண்டினியூ ஆயிடும். Question number 67. A HTML code is given below. Fill in the blanks with the appropriate option to get the output as follow. Output as below. ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, அதுல வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க, அங்க வந்து என்ன டேக் வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா HTML body DL. DLனா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து என்ன டேக் வரணும்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு டேஷ், அதுக்கப்புறம் இன்னொரு டேஷ் கொடுத்து கால்குலஸ் கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த DL டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பாடியை க்ளோஸ் பண்ணிட்டு HTML டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, DD/DD, அதுக்கப்புறம் DT/DT அப்படி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா DL டேகுக்குள்ள டேர்ம் டிஸ்கிரிப்ஷன் 2 வந்து கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேர்ம் கொடுப்போம், அந்த டேர்மோட டிஸ்கிரிப்ஷன் வந்து DD அப்படிங்கிற டேக்ல வந்து கொடுப்போம். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது வந்து டேர்ம், அதாவது DT.
டிடி அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துட்டு அந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் கால்குலஸ்ங்கிறது. அப்போ டிடி கொடுத்துட்டு இங்க வந்து /dd கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிஎல் டேகை வந்து க்ளோஸ் பண்றோம். இந்த டிஎல் டேகுக்குள்ள தான் டிடி அதாவது டேர்மு டிஸ்கிரிப்ஷன் இது 2 டேகும் யூஸ் பண்ணுவோம். டேர்ம்ங்கிறது மேத்தமெட்டிக்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது கால்குலஸ். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் dt/dt கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஆப்ஷன் பி வந்து கரெக்டா இருக்கு. அதாவது டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஆப்ஷன் பி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. H1ல ஹெட்டிங்காக கொடுத்துருக்கோம். DL, DD அண்ட் DT இதெல்லாம் வந்து எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 3 எலமெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். DLும் DDயும் DTயும் யூஸ் பண்ணுறோம். இப்போ DLக்குள்ளே தான் வந்து DTங்கிறதும் DDங்கிறதும் டேர்மு டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே DL டேகுக்குள்ளே தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் தான் டேர்மு அந்த டேர்மோட டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அது இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் DL டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார DT காஃபிங்கிறது அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் பிளாக் ஹாட் ட்ரிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டேர்மு மில்க்னு அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டு ட்ரிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் தான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இது ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த சைடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காஃபிங்கிறது ஒரு டேர்மு அந்த டேர்மு டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷனோ அதை வந்து டிடி அப்படிங்கிறதுக்குள்ள டேக்குள்ளே கொடுக்கணும். ஓப்பன் பண்ணி டிடி டேக் ஓப்பன் பண்ணி டிடி டேக் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ளார அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அதே தான் கொடுத்துருக்காங்க. டேர்மு காஃபிங்கிறது டேர்மு மில்க்குங்கிறது டேர்மு டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளாக் ஹாட் ட்ரிங்க் ஒயிட் ஹாட் ட்ரிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன். அதோட டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு அடுத்தடுத்து கொடுக்கணும். நம்ம எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டரில் தான் வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். Question number 68. What is the default start of item marker in ordered list? Ordered listல வந்து நம்ம எதையுமே கொடுக்கலன்னா defaultா வந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நம்பர் 1, ஆப்ஷன் பி ரோமன் நம்பர் ஸ்மால் 1, ஆப்ஷன் சில வந்து ரோமன் நம்பர் கேபிட்டல் 1 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டில none of the above. நம்ம defaultா எதுவுமே கொடுக்கலன்னா defaultா வந்து நம்பர் 1 தான் எடுத்துக்கும். 1, 2, 3 அந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். ஆப்ஷன் ஏல இருக்க 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 69. What is the default item marker in unordered list of HTML? Ordered listல வந்து நம்பர் 1 நியூமரல் நம்பர் 1 கொடுத்துருந்தோம். டிஃபால்ட்டா எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்து unordered listல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சர்க்கிள், ஆப்ஷன் பி மார்க்கர், ஆப்ஷன் சி டிஸ்க், ஆப்ஷன் டி none of the above. unordered listல பார்த்தீங்கன்னா டிஸ்க் தான் வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும். டிஸ்க்னா பார்த்தீங்கன்னா சர்க்கிள்லேயே உள்ள வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். சர்க்கிளில் வந்து சர்க்கிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க ரவுண்ட் ஷேப் மட்டும். டிஸ்க்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் உள்ள வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். அதுதான் டிஸ்க். ஆன்சர் ஆப்ஷன் சி டிஸ்க். Question number 70. Which HTML tag is used to define a table? Option A TB, option B TL, option C table, option D tab. HTML டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு டேபிள்ங்கிற டேக் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள TR, TD, TH அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் ஆப்ஷன் சி டேபிள். Question number 71. With the help of which tag is a row defined in HTML? Option A row, option B table hyphen row, option C table row, option D TR. டேபிள்ல பார்த்தீங்கன்னா டிஆர் அப்படிங்கிறது தான் வந்து ரோக்கு யூஸ் பண்ணுவோம். டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளார டிஆர் அப்படிங்கிறது வந்து ரோக்காக யூஸ் பண்ணுவோம். டிஆர் டேக் தான் வந்து டேபிள்ல ரோக்காக யூஸ் பண்றது. ஆன்சர் ஆப்ஷன் டி டிஆர் டேக். TR/TR அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஒரு ரோக்கு வந்து டிஆர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் /TR அப்படிங்கிற டேக்ல க்ளோஸ் பண்ணுவோம். Question number 72. Choose the correct option. Option A TH is used for defining the heading of a table. Option B by default contents written between TH and /TH are bold and centered.
ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபவ். இதில் பார்த்தீங்கன்னா டிஹெச் அப்படிங்கிற டேக் வந்து டேபிளில் வந்து ஹெட்டிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இது வந்து போல்டாகவும் சென்டராகவும் இருக்கும். பை டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்கலன்னா போல்டாகவும் சென்டராகவும் இருக்கும். அதுவும் வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி தான் வந்து இதுக்கு ஆன்சர். Question number 73. By using which of the following options the border of table can be collapsed? Option A border hyphen collapse colon collapse. Option B table hyphen border colon collapse. Option C border colon collapse. Option D table hyphen border hyphen collapse colon collapse. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பார்டர் ஐஃபன் கொலாப்ஸ் கோலன் கொலாப்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இது வந்து ஸ்டைலில் வந்து டேபிளோட ஸ்டைலில் யூஸ் பண்ணுவோம். ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 74. Fill in the blanks with the help of option given below in order to get the following table when the below code is executed. கோட் கொடுத்துருக்காங்க. டாக் டைப் HTML பாடி டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. பார்டரோட சைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும். இதில் 2 கொடுத்துருக்காங்க. டிஆர் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேபிள் ரோ அதுக்குள்ளார டேபிள் ஹெட்டிங் TH நேமு, அதுக்கப்புறம் இன்னொரு ஹெட்டிங் 2 காலம் கொடுத்துருக்காங்க. நேம்னு ஒன்று ஹெட்டிங்கு, அடுத்து ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலம் வந்து நேமு, ரெண்டாவது காலம் வந்து ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேமில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நேம் கொடுத்துருக்காங்க ஜான் சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இந்த டேஷில் தான் வந்து நம்ம என்ன வந்து போடணும்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு 2 ஃபோன் நம்பர் இருக்குது. அப்போது ஒரு டேபிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிளில் நேமு ஃபோன் நம்பர். நேம் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நேமுன்னு இருக்க இடத்துல ஜான்னு இருக்கு. அடுத்து ஃபோன் நம்பர் இருக்கு. அடுத்ததான் இன்னொரு ஃபோன் நம்பர் இருக்கு. அப்போது இங்கே வந்து என்ன கோடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் வந்து நேமு, ரெண்டாவது காலம் வந்து ஃபோன் நம்பர். இப்போ ஜான் சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோன் நம்பருக்குமே ஒரே நேம் தான். அப்போ இந்த நேம் வந்து சென்ட்ரலில் வரணும். அதாவது இந்த 2 ரோவுக்குமே இந்த 2 ரோவுக்குமே இந்த ஒரு நேம் வந்து டிஸ்பிளே ஆகணும். அதாவது இது வந்து இந்த 2 ஃபோன் நம்பருக்கும் சென்டரா இந்த காலத்துல சென்டர்ல வரணும். அப்போ வந்து கால் ஸ்பேன் யூஸ் பண்ணணுமா, ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது ரோ ஸ்பேன் 1 2 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன்ல. இந்த ரோ ஸ்பேனா கால் ஸ்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். இந்த ரோ ஸ்பேன் கால் ஸ்பேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோ ஸ்பேன்னா 2 or more ரோ வந்து மெர்ஜ் பண்றதுக்கு தான் வந்து ரோ ஸ்பேன் யூஸ் பண்றோம். அதே போல காலத்தை வந்து மெர்ஜ் பண்றோம். 2 or more காலத்தை மெர்ஜ் பண்றதுக்கு வந்து கால் ஸ்பேன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ 2 ரோஸ் வந்து மெர்ஜ் பண்ணணும்னா கால் ஸ்பேன் ஈக்குவல் 2 ரோஸ் மெர்ஜ் பண்ணணும்னா ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 2 கொடுக்கணும். இப்போ 5 ரோ வந்து ஒன்னா மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க 2 ஃபோன் நம்பர் தான் இருக்கு. இப்போ 2 ரோ இருக்கு. 2 ரோ வந்து மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணிட்டு இப்போ சென்ட்ரல் இந்த நேமை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிடிக்குள்ளார ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இந்த 2 ஃபோன் நம்பருக்குமே இந்த ஒரு நேம் வந்து சென்ட்ரல்ல வந்துடும். ஆப்ஷன் டி ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடியில ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து இந்த நேம் வந்து சென்டர்ல வந்துடும். இந்த 2 ரோவுக்கும் காமனா இந்த நேம் வந்துடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 2. பார்த்தீங்கன்னா இந்த கோடை ரன் பண்ணோம்னா இதே போல தான் வந்து அவுட்புட் கிடைக்கும். இப்போ இந்த 2 ரோவையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்ததுனால இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி இந்த 2 ரோவுக்குமே கம்பைன் பண்ணி ஒரே நேமாக கொடுத்துருக்கோம். இதான் வந்து ரோ ஸ்பேன். ரோ ஸ்பேன்னா 2 or more than 1 ரோ வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் 2 கொடுத்துருக்கிறதுனால
இங்க 2 சைஸ்ல பிரிண்ட் ஆகி பார்டர் டேபிளுக்கு பார்டர் இருக்கு. இதுவே 20 அந்த மாதிரி சைஸ் அதிகமா கொடுத்தோம்னா பார்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். Question number 75. In order to add space of 20 pixel between cell content and its border of a table in HTML, which one of the following option is appropriate? Option A, TD padding colon 20 pixel, table margin colon 20 pixel. Option C, table border colon 20 pixel. Option D, table padding colon 20 pixel. டேபிளில் வந்து பேடிங் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் உள்ள பார்டருக்கும் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பேடிங் யூஸ் பண்ணுறோம். அதாவது டேபிளுக்கும் டேபிள் பார்டர் இருக்கு பார்த்தீங்களா அதில் அந்த பார்டருக்கும் அதுக்கு உள்ளே இருக்க கண்டென்ட் அந்த நேமோ ஃபோன் நம்பரோ அந்த மாதிரி அந்த உள்ளே இருக்க கண்டென்ட்டுக்கும் இடையில வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை வந்து பேடிங் யூஸ் பண்ணி தான் எவ்வளோ பிக்சல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் HTML-ல. இதில் பார்த்தீங்கன்னா TD ஆப்ஷன் ஏ TD பேடிங் கோலன் 20 பிக்சல்ஸ் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்.